ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜுடைய 8வது ஹரிபாட் ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். சந்தாச்சே சங்கதி மனோமார்கதி ஆகலவா ஸ்ரீபதி ஏனே பந்தே ராமகிருஷ்ண வாச்சா பாவஹா ஜீவாச்சா ஆத்மஜோ ஸ்ரீவாச்சா ராம ஜப ஏகதத்வ நாம சாதிதி சதான वैदाचे बंधन न पादीजे नाममृत गोडी वैष्णवालादली योगिया सादली जीवन कला सत्वर उचार प्रहलादि बिंबला उत्तवा सादला कृष्णधाता ज्ञानदेवा मने नामहे सुलाभ सर्वत्र दुर्लभ विरला जाने हरिमुखे मना पुण्याची गणाना कोनकरी. இந்த 8வது ஹரிபாட் கொஞ்சம் பெருசு, ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ரா மாவுலி இங்கே சொல்லியிருக்கா. என்ன சொல்கிறா அப்படின்னா, நமக்கு சத்சங்கத்தில் தான், சத்குருவோட சத்சங்கத்தில் தான் நம்ம பிரம்ம ரூபத்தை அறிய முடியும். இந்த ஹரி எப்படி இருக்கான் அப்படின்னா பரம் பிரம்மமாக இருக்கான். அந்த பிரம்ம ரூபத்தை நம்ம எப்படி அறிஞ்சிக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? சுலபமாக அது ஹரி என்ன நம்ம பக்கத்தாத்தில் இருக்கிற மாமாவா இல்லை எதிர் வீட்டில் இருக்கிற குழந்தையா? ஹரி பரம்பிரம்மம் இல்லையா? அவனை எப்படி நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, அந்த சத்குருவோட சங்கம், சத்சங்கத்தினால் மட்டும்தான் அந்த பிரம்ம ரூபத்தை அறிய முடியும் அப்படின்னு மாவுலி சொல்கிறான். இதில் அந்த வேத வாக்கியம் என்ன சொல்கிறான்னா, அகம் பிரம்மாஸ்மி. அதாவது நம்ம அகம் உள்ளே இருக்கிறது தான் நம்மளுடைய அந்த பரபிரம்மம், ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானத்தை யார் கொடுக்குறா? அதாவது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நம்ம உணரக்கூடிய அந்த ஆத்ம ஞானம் யார் கொடுக்குறா அப்படின்னா, இந்த சத்சங்கம் தான் நமக்கு கொடுக்கறது. அதில் நம்ம அதில் சேர அந்த சத்குருவோட அந்த சத்சங்கத்தில் இருக்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சந்தேகங்கள் எல்லாம், அந்த ஐயம், நமக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ நம்ம மனசுக்குள்ளே அப்படியே சுத்தம் செய்து முழு ஈடுபாட்டோட, அதுவும் அந்த ஒரு இடத்துல ஒரு வேர்டு கொடுக்குறா. என்ன பண்ணா அப்படின்னா, நீ இப்படிலாம் இருந்தால் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு மாவுலி சொல்லலை. நீ முழு ஈடுபாட்டோட பிரயத்தனம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு லைன் கொடுக்குறா. அப்படியே சர்வசாதாரண சூட்சமம் அதிகம் மாவுலிக்குங்க. சொல்லும்போது ஈஸியாக வர மாதிரி சொல்லிடுவா. அப்புறம் ஒரு இடம் ஒரு தடவை நமக்கு சொன்னா இல்லையா, ஒரு ஹரிபாட்டில் யாருக்கு அந்த அந்த ஒரு இது என்ன சொன்னா அப்படின்னா, அந்த மோட்சம் அடைய வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கோ அப்படின்றத சொன்னா. அதே இந்த இடத்துல என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, பிரயத்தனம் செய்ய வேண்டும். நம்ம தான் பிரயத்தனம் பண்ணணும். நமக்கு அந்த பிரம்ம ரூபத்தை அறியணும் அப்படின்னா நம்ம பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறா. ரொம்ப, அதாவது எப்பேற்பட்ட சிவன், பரமேஸ்வரன் அந்த ஹால விஷயத்தை இது பண்ணிவிட்டு குடிச்சிட்டு அவருக்கு அந்த சாந்தி ஏற்படுறதுக்கு, அவர் அப்படியே ஒரு இதை நார்மல் நிலைமைக்கு வர்றதுக்கு ராமநாம ஜபம் செஞ்சா அப்படிங்கிறா. அந்த பரமேஸ்வரனே ஹரியோட நாமத்தை தான் சொல்லியிருக்கா. அந்த ராமகிருஷ்ணன் நாமத்தை உச்சரித்து தான் நம்மளோட கடமை, உச்சரிப்பது தான் நம்மளுடைய கடமை. பரமேஸ்வரனே அதை தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த நாம ஜபம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுறதுன்னா, இந்த ஜகத்தில் இருக்கிற மாயை, ஏற்கனவே மாவுலி சொன்னது தான், ஜகம் ஃபுல்லாகவே மாயை தான். அந்த மாயை எல்லாம் நீங்கி உண்மையான பரமாத்மா எல்லா இடத்துலையும், இந்த பிரபஞ்சமே பரமாத்மாவால் தான் வியாபித்துள்ளார் அப்படின்னு நம்ம அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறா. இந்த ஜகத்தில் நமக்கு ஏற்படுற அந்த துக்கம் இருக்கப்பட்டேலாம் அதெல்லாம் இல்லாமல், அதை பற்றிலாம் நம்ம கவலையே படாமல் உலகமே சுகரூபமாக இருக்கும். அப்படியே சந்தோஷமாக இருப்போமா. வேறு எங்கே வேணும் நமக்கு சந்தோஷம்? மனுஷா நம்ம என்ன நினைக்கிறோம்? சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். எதுலையுமே இருக்காத ஒரு சந்தோஷம் இதில் கிடைக்கிறது அப்படிங்கிறாள்ல. எல்லாத்துலேயுமே ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டா அதில் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். ஆனால் இந்த நாம ஜபம் நீ பண்ணு, அதை ஒரு சாதனைன்னு சொல்கிறா. இதை நீ பண்ணும்போது உனக்கு வெறும் சுகம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா மாவுலி. அதுவும் இல்லாமல் இந்த யோகிகள்லாம் என்ன பண்ணுறானாக்கா, ரொம்ப ஆனந்தமாக இருப்பான். எல்லா வித கலைகளும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய இந்திரியங்களை எல்லாம் அடக்கி
அவள் வந்து ரொம்ப மேலான ஒரு ஆனந்தம். ஆனால் நமக்கு பகவான் நாமத்தை உச்சரித்தாலே போதும் அந்த மேலான ஆனந்தம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மாவடி சொல்றான். அதாவது காட்டுலையும் மலையிலையும் போய் உட்கார்ந்து தியானம் தவம் எல்லாம் பண்ணி அவளுடைய இதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு அவளுக்கு அந்த கிடைக்கிற அந்த ஆனந்தம் வந்து நம்ம அழகா அந்த சம்சார இதுல இருந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஏசி ரூம்ல இருந்துட்டு எவ்வளவு அழகா சுவாமி படம்ல நம்ம ஆத்துல வச்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம கடமைகள்லாம் நம்ம குழந்தைய பார்த்துக்கலாம், ஆத்துக்காரரை பார்த்துக்கலாம், மாமனார் மாமியார் எல்லாருமே பார்த்துண்டு அவனுக்கு அந்த நமக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்குறான். ஒண்ணுதான் பண்ணும், அவனுடைய நாம ஜபம் அதை நீ பண்ணி இல்லாதவாள் வந்து வையரா மட்டும் இல்லாம சொல்றான். எல்லா பக்தனையும் எப்படிலாம் பார்த்துக்கிறான் ஹரின்னு சொல்லியிருக்கான். யாராவது ஒருத்தனை கைவிட்டிருக்கானா அவன்? நம்ம பிரகலாதனோட உபதேசத்தினால பிரகலாதனுக்காக குழந்தை பக்தி பண்ணி எல்லா இடையும் எல்லாமே ஹரிதான், ஹரிநாம ஸ்மரணம் மட்டும்தான் அவனுக்கு இருந்தது. ஒரு பிம்பத்துல வந்து அவன் அவதாரம் பண்ணாலியா வேணும் அப்படின்றவாளுக்கு அதே மாதிரி உத்தவனை வந்து சொல்றான். உத்தவனுடைய மகிமை வந்து உத்தவன் யார் அப்படின்னாக்கா பிரகலாதனுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். இல்லாதவன் வந்து அவ பண்ற பாவங்கள் இருக்கு இல்லையா, பக்தன் மலை அளவட்டும் இல்லாம சித்தப்பா மகன் என்ன ஆகும் அப்படின்னா மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்காரு. பக்தியே இல்லாதவனுக்கு அவன் செய்த மகாபாரதம் எல்லாம் முடிஞ்சு வஜ்ரம் வைகுண்டம் வந்து கிருஷ்ணர் போகும்போது வஜ்ரம் வரேன் அப்படின்னு ஒரு ஆயுத சொல்றா. அப்ப சொல்றா வஜ்ரம் வந்து என்ன பழைய காலத்துல ஒரு இல்ல நீ அடுத்த வர கருவி இதெல்லாம் வந்து எப்படின்னா அழியாத இருக்கிறவாள் வழி நடத்த இருக்கணும். ஒரு இடி உன்னுடைய ஆயுட்காலம் முடிந்த பிறகு நீ வைகுண்டம் வா அப்படின்னு சொல்லி உத்தவனுக்கு சொல்லிட்டு உத்தவன் வந்து கேட்கிறான். அதனால அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ண மாதிரி எனக்கு உபதேசம் பண்ணு இல்லாதவன் உத்தவ கீதை அப்படின்னு செஞ்ச கிருஷ்ணர் வந்து கொடுத்திருக்கான். போல கீதை உத்தவருக்கு வந்து அருள் கடுமையான ஒரு அது வந்து 31 அத்தியாயங்கள் மட்டும் இருக்கிற 1367 ஸ்லோகம் கொண்டுள்ள ஒரு கீதை. அது மட்டும் இல்லாம ஒரு சொல்றேன் அப்படின்னா பிரகலாதன் சரித்திரம் தெரியும், உத்தவன் அவ்வளவா தெரியாது. அதுக்காக அபக்தன் ஒரு பக்தனை கூட அவனை வந்து ஒரு கொலைகாரன் அப்படி இருக்கு அப்படின்னா பகவன் நாமமே மிக சுலபமான சாதனை. என்ன சொன்னா சாதனைன்னு சொல்றான். சாதனைனா அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம், பெரிய ஒரு விஷயம் இல்லையா சாதனை பண்ணா அது சுலபமான சாதனை அப்படின்னு சொல்றான். அந்த நாமமே சுலபம், அவனுடைய நாமம் மட்டுமே கிடையாது, ஆனா அவனோட மகத்துவம் இருக்கு பார்த்தீங்களா. அது வந்து ஹரிபக்தி பண்ணல அப்படின்னா நீ தர்மத்துல நாளைக்கு 9வது ஹரிபக்தி தழுவியவன் ராமகிருஷ்ண தர்மத்துல